திரு மறுபடியும் நம்ம ஹீரோயின் மல்லிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். நாளைக்கு நான் சென்னை வரேன், துணி கடைக்கு தான் வரேன், நீ நேரம் அங்க வந்துரு, உனக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு மல்லிக்கு தகவல் சொல்றதுக்காக போன் பண்ணா. இதுல என்ன காமெடியான விஷயம்னா, திரு எப்ப போன் பண்ணுவானா மல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. திருவுக்கு நேரம் கெட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த தகவலை சொல்றதுக்காக மல்லிக்கு போன் பண்ணவும் மல்லியோட போன் வெண்பாவோட ரூம்லயே தான் இருந்துச்சு. அங்க விஜய் உட்காந்து லேப்டாப்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. போன் வரவும் அந்த போன் எடுத்து காதுல வச்சாரு. அதுல எதிர்முனையில திரு வாய்க்கு வந்தபடியெல்லாம் தொடர்ந்து பேசவும் கடுப்பான அவரு, இவன் தான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கான், மல்லி அழ வச்சவன் இவன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ விஜயும் நக்கலா பேச ஆரம்பிச்சாரு. மல்லியோட போன்ல ஆம்பளை வாய்ஸ் கேட்டதும் யாரா நீ அப்படின்னு திரு மிரட்டுற மாதிரி கேட்கவும், நான் தான் அவன் புருஷன் பேசுறேன்னு விஜய் ஒரே போடா போட்டுட்டாரு. இதை கேட்டதும் நிச்சயம் திரு ஷாக் ஆகியிருப்பான். ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பாபு கிட்டையும் நாகலட்சுமி கிட்டையும், என்ன போன்ல எவனோ ஒருத்தன் பேசுறான், மல்லியோட புருஷன் நான் தான் எங்கிட்டே சொல்றான், என்ன எல்லாம் சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா, எனக்கு பணம் வரலன்னா நடக்கிறதே வேற, நாளைக்கு நான் சென்னை போய் அவளை நேரா பாத்துக்கிறேன் அப்படின்னு கங்கணம் கட்ட ஆரம்பிச்சுட்டான் திரு. ஏற்கனவே வீட்டுல தாலி செய்யறதுக்காக நகை கடையில இருந்து ஆள் வந்திருக்கும் போது இதை எப்படியாவது நிறுத்தணுமே அப்படின்னு யோசிச்ச நம்ம ஹீரோயின் மல்லி அவங்களாவே மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு, தாலி செய்ய கொடுக்க போற இந்த நேரத்துல ஏதாவது ஒன்று அவசரமா நடந்துட்டா இதை நிறுத்திடுவாங்க நினைச்சுக்கிட்டு மயங்கி விழுந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. மல்லி நடிக்கிறா அப்படின்றது ரஞ்சிதாவுக்கும் சரி போதும் பொண்ணுக்கும் சரி அப்பட்டமா தெரிஞ்சது. தாலி செஞ்சு கொடுக்க வந்தவரும் இது அவசரம் தான் நினைச்சுக்கிட்டு நான் என்ன நாள் வரமா அப்படின்னு எழுந்திருச்சுட்டாரு. இருங்க இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னவங்க மல்லியோட கையை பிடிச்சு பார்த்துட்டு, எல்லாம் நல்ல செய்தி தான், இந்த நேரத்துல தாலி ஆர்டர் கொடுக்கறதுல எந்த வகையிலும் தப்பே இல்லை அப்படின்னு சொன்னவங்க மல்லி உண்டா இருக்கா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. மயங்கி விழுந்த மல்லி உட்பட போதும் பொண்ணு சொன்னதை யாருமே மறுத்து பேசல. ஆனா அன்னபூர்ணி அம்மா மட்டும் கோவப்பட ஆரம்பிச்சாங்க. என்னம்மா சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்க பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு மல்லி சார்பா பேச ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல முகத்துல தண்ணி தெளிச்சு நம்ம ஹீரோயின் மல்லியையும் எழுப்பி விட்டாங்க. அவங்க உண்மையில வாங்கியிருந்தா தானே அப்படி நடக்கிறதுக்கு தண்ணியை தெளிச்சதும் சட்டுன்னு எழுந்து உட்காந்துட்டாங்க. கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் படு தீவிரமா நடந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில துணி எடுக்க போன இடத்துலயும் அந்த திரு வந்து சேர போறான். திருவை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் மல்லி ஓடி ஒளிய போறாங்க. ஆனா விஜய் நிச்சயம் திருவுக்கு சரியான பதிலடி கொடுத்து அனுப்புவாரு அப்படின்னு நம்ம உறுதியா எதிர்பார்க்கலாம். அந்த திருவும் நம்ம ஹீரோயின் விஜயும் நேருக்கு நேர் மோதுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல கல்யாணத்தன்னைக்கு தான் விஜய் திருவை நேரா சந்திப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு என்னவோ அந்த திரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படுவான் அப்படின்னு தோணுது. மல்லி ஏதோ ஒரு குடும்பத்தோட துணி எடுக்க வந்திருக்கா, அது அவ கல்யாணத்துக்கு தான் தெளிவா தெரியுது. அதனால என்னைக்கு கல்யாணம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு கல்யாணமோ அன்னைய நாள் பாபுவையும் நாகலட்சுமி கூட்டிட்டு வந்து அந்த ஸ்பாட்ல விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போறான் திரு. நாகு சும்மாவே ஆடுவா, அதுவும் சாவி கொடுத்து மட்டும் திரு கூட்டிட்டு வந்தானா அவன் சொல்றதுக்கு ஒரு படி மேலேயே ஆட ஆரம்பிச்சிருவா. இதனால பெரும் குழப்பம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மல்லியோட குட்டு வெளிப்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கல்யாணம்ன்ற பேர்ல போதும் பொண்ணு நிறைய சங்கடத்தை நம்ம ஹீரோ விஜய்க்கும் மல்லிக்கும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொடுக்குற குடைச்சல நம்ம ஹீரோ விஜயாலும் சரி மல்லியாலும் சரி தாங்கிக்கவே முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.